ஆல் டைம் ஹை அப்படின்ற நியூஸை தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தோம். அப்படி இருக்கப்போ இப்போ ஒரு ஃபால். இந்த ஈரான் வார்சஸ் இஸ்ரேல் அந்த ஃபைட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த அன்சர்டனிட்டியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃபியர் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மார்க்கெட் ஷார்ப்பாக கரெக்டாக இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஒரு வார் ரிலேட்டட் நியூஸ் வரும்போது இந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு நார்மல் தான். இது இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா, இல்லை திருப்பியும் ரைஸ் ஆகிருமா இந்த விஷயம்? பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் வீக்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஸ்ட் வீக்கோட டேட்டா வச்சு பார்த்தோன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 25,400 வரைக்கும் ஒரு 300-400 பாயிண்ட் 1 or 2 டேஸில் ரேலி ஆனால் கூட திருப்பி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் 25,000 பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் 1,200 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 2 வருஷத்தில் 5% ஃபால் 1 வீக்லங்கிறது இப்போ தான் நடந்திருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் அதோட ஆல் டைம் ஹையை நம்ம ரீசெண்ட் டயத்தில் பார்த்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ ஒரு சடன் ஃபால் இருக்குது. அதுக்கான ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் அது ஒரு ஃபால் எடுத்திருக்கு. இது எவ்வளோ தூரம் இப்படியே போகும், இந்த டயத்தில் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மென்டர் டாக்டர் வி ஹரிஹரன் நம்மளோட இருந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஸோ ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்ற நியூஸை தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருந்தோம். அப்படி இருக்கப்போ இப்போ ஒரு ஃபால். நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி அந்த நியூஸ் அப்படின்றத பொறுத்து மார்க்கெட் எப்பயுமே ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு முக்கியமான நியூஸ். இதை எப்படி பார்க்கணும், இதை முதல் எப்படி எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன்? கரெக்டாக சொன்னீங்க சந்தோஷ். மார்க்கெட் வந்து 26,200 பாயிண்ட் மேலே டச் ஆன போது ஆல் டைம் ஹை டச் ஆகிருக்கு. வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லோரும் லார்ஜ் கேப் தான் ஃபோக்கஸ் பண்ணும். மிட் அண்ட் ஸ்மாலில் இருந்ததுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேஷாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம வந்து எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட் நியூஸ் இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகுங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேஸில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஈரான் வார்சஸ் இஸ்ரேல் அந்த ஃபைட்டு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து ரிட்டாலியேட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த அன்சர்டனிட்டியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃபியர் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட்டில் வாலட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அன்சர்டனிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மார்க்கெட் ஷார்ப்பாக கரெக்டாக இருக்குது. நீங்கள் 26,200லேருந்து இந்த லாஸ்ட் 5 டேஸ் ஷார்ப்பாக கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிருக்கு. அது வந்து 25,000 பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 24,985 போயிட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் பெஞ்ச் மார்க் 25,000க்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஒரு வார் ரிலேட்டட் நியூஸ் வரும்போது இந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு நார்மல் தான். ஸோ இது வந்து கரெக்டாக தப்பா, இல்லை இது ஒரு ஃபியரா இல்லை பயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு வார் ரிலேட்டட் நியூஸ் வரும்போது மார்க்கெட் இந்த மாதிரி தான் பேடாக ரியாக்ட் பண்ணும். ஃபண்டமெண்டலாக அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இது ரைட் டைம் டு பையா அப்படிங்கிறது நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எப்படி இருக்குது, இந்த வார் எப்படி எஸ்கலேட் ஆகும், எவ்வளோ தூரம் எக்கானமியை எஃபெக்ட் பண்ணும், எவ்வளோ தூரம் இதோட இம்பேக்ட் இந்தியாவில் இருக்கும், உலகளவில் என்ன அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும், இது வந்து லாங் டர்மாக போக போகிறதா இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் போக போகிறதா, இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வார் நியூஸ் வந்து இந்த வாரத்தில் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நோ. சரி, அடுத்த வாரத்தில் முடிஞ்சிருமா அப்படின்னாலும் த ஆன்சர் இஸ் நோ. இது வந்து இன்னொரு 15-30 நாளைக்கு இந்த அன்சர்டனிட்டி இருக்க தான் செய்யும் மார்க்கெட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஒரு 100 பாயிண்ட் மேலே போனால் 200 பாயிண்ட் கீழே போகிறது. இன்ட்ராடேல நான் சொல்கிறேன், ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எல்லாம் தே ஆர் மேக்கிங் எ ஹியூஜ் லாஸஸ். ஸோ அதனால் ஏன்னா அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஆல்மோஸ்ட் 1,200 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 2 வருஷத்தில் 5% ஃபால் 1 வீக்லங்கிறது இப்போ தான் நடந்திருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். ஸோ அது ஒரு பிக் ஃபாலாக தான் நம்ம பார்க்கணும். 1,200 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் ஃபால்ங்கிறது ஒரு பெரிய ஃபால் தான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ரெண்டாவது வந்து எஃப்ஐஐஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 26,000 crores லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷன்ஸில் விற்றுருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் 3 செஷன்ஸில் விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா வாங்குறாங்க. நம்ம 1 மந்த் எஸ்ஐபியோட வேல்யூ 20,000 crores. அது 3 செஷன்லேயே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு, வேறு பணம் இல்லை கையில். ஸோ அப்படி வாங்கின அப்புறமும் இந்த 1,200 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. சப்போஸ் பை சான்ஸ் நம்மள்ட்ட டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கலன்னா எதிர்பார்த்தோன்னா இன்னும் பெரிய ஃபால் ஆயிருக்கும். அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் விழுந்திருக்கு எக்ஸப்ட் ஸ்டீல்,
கொஞ்சம் ஐடி, இது ரெண்டும் தான் ஸ்டேபிளாக இருக்குது. அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. இந்த மாதிரி ஈக்விட்டி ஃபாலோ ஆகும்போது நம்மளுடைய கோல்டன் அசெட் கோல்டு வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்குங்கிறது ரியாலிட்டி பிகாஸ் ஆஃப் த அன்சர்டனிட்டி அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். ரெண்டாவது வந்து எஃப்ஐஐஸ் விற்றுருக்காங்க. மூணாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் வந்து நிறைய ஸ்டிமுலேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எக்கானமி வந்து 2 வருஷமாகவே சரியாக அளவில் இல்லை, ரிசெஷனில் தான் இருந்தது. சைனீஸ் எக்கானமியை பில்ட் பண்ணுறதுக்காக நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்டிமுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்போ என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செல் இந்தியா பை சைனா, அதுதான் வந்து கான்செப்டை. இப்போதைக்கு இந்தியாவில் விற்றுட்டு சைனாவில் வாங்கணுங்கிறது காரணம் என்னென்னா, இந்தியாவில் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, சைனாவில் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. இந்தியாவில் க்ரோத் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது, வேல்யூவேஷன் டபுள் டிஜிட்டில் இருக்குது. சைனாவில் வேல்யூவேஷன் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது, க்ரோத் டபுள் டிஜிட்டில் இருக்குது. ஸோ அதனால் மணி ஹஸ் மூவ் டு சைனா. ஸோ அதனால் சைனீஸ் மார்க்கெட் ஹாங்காங் மார்க்கெட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 week 15 daysல பார்த்தீங்கன்னா they have grown heavily. In spite of this political tension, ஷாங்காய் மார்க்கெட்டும் சரி, ஹாங்காங் மார்க்கெட்டும் சரி நல்லா மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஓகே சார், இப்போ இந்த நியூஸ் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரத்துலேயோ இந்த 10 நாள்லையோ இது முடிய போகிறதுல இதுக்கான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு அந்த 25 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா, இல்லை திருப்பியும் ரைஸ் ஆகிருமா இந்த விஷயங்கள்? நார்மலி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது மார்க்கெட் எவ்ரி பாசிட்டிவ் நியூஸ் ரியாக்ட் பண்ணும், எவ்ரி நெகட்டிவ் நியூஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு நியூஸ் வருது, வாரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக பண்ணுங்கள், ரொம்ப இம்பாக்ட் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கும். ஒரு 200 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. திருப்பி இஸ்ரேல் வந்து கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணாங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் கீழே போயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பேஸ்ட் ஆன் த லாஸ்ட் வீக்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஸ்ட் வீக்கோட டேட்டா வச்சு பார்த்தோன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு ரேலி ஆனால் கூட ஒரு 25,400 வரைக்கும் ஒரு 300-400 பாயிண்ட் 1 or 2 daysல ரேலி ஆனால் கூட திருப்பி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் 25,000 பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,400ல் நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. 25,400 பிரேக் பண்ணிச்சுன்னா 25,200, அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா 25,000 பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா 24,500 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறாங்க. மேலே போச்சுன்னா 25,400, 25,200 சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா 24,500, அப்புறம் 24,200ல் சப்போர்ட் இருக்குங்கிறாங்க. எனிதிங் பிலோ 24,000க்கு கீழே போயிடுச்சு, 23,000 எல்லாம் டச் பண்ணுச்சுன்னு சொன்னால் நம்ம தைரியமாக வாங்கலாம். நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 24,500லேருந்து 25,400 அந்த 900 பாயிண்ட் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனி டிசிசிவ் க்ளோசிங் அபவ் 25,400 மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இருக்குது. எனி டிசிசிவ் க்ளோசிங் பிலோ 24,500 கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டில் ஒரு 900 to 1000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் மார்க்கெட் ஸ்விங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ரொம்ப ஃபாலோ ஆச்சு, ஒரு 23,000ல் போச்சு அப்படின்னு சொன்னோன்னா இட்ஸ் அ ரைட் டைம் டு பை. இப்போ வந்து செல் ஆன் ரேலி, பை ஆன் டிப் அந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ட்ரேடர்ஸ் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ணிடலாம். திருப்பி 23,000 வந்ததுன்னா நம்ம வாங்கலாம். அதான் சார், நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 1 year-ஆகவே நிறையா அந்த ரைஸை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ கூட்டிகிட்டே இருக்குது, எப்போ வாங்குறது அப்படின்னு தெரியாமல், இல்லை போயிட்டே இருக்குது 25 போகுது 26 போகுது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டு சுச்சுவேஷனில் இது ரைட் டைம்னு பார்க்கலாமா, இல்லை இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது தான் நல்லது. இப்போ வந்து வாங்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் அ டைம் டு பை, திஸ் இஸ் நாட் அ டைம் டு புக் ப்ராஃபிட். நமக்கு வந்து இப்போ 20,000ல் வாங்கியிருக்காங்க, 18,000ல் வாங்கியிருக்காங்க, மிட் கேப் ஸ்மால் கேப் இருந்ததுன்னா நம்ம இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணி கையில் வச்சுக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 30-40% ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா சம் ஆஃப் த செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாம். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் தைரியமாக வாங்கலாம். பேங்கிங், ஐடி, ஹெல்த் கேர், ஸ்டீல் இந்த மாதிரி 4-5 செக்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஃபாலோ ஆச்சு, இப்போ வந்து ஒரு 23,000 லெவலில் வந்துருச்சு, ஒரு 15 நாளில் இல்லை ஒரு 10 daysல வருது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஸ்டாகர்ட் மேனரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்றைக்கி போயிட்டு நான் ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ரைட் டைம் டு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. வெயிட் பண்ணாலும்
ஸ்டாகர்டாக தான் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக உடனே ஃபுல்லாக பண்ணிடலாம். ஆமாம், உடனே ஃபுல்லாக பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வார் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே சொல்ல தெரியல. ஸோ நம்ம வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்காக தான் ஸ்டாக்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக கொஞ்சம் சில பேர் போகிறது நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இருக்குங்க சார்? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டும் ஈக்குவலாக ஹிட் ஆகும். ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தேவர் நாட் இன்வெஸ்டிங் இன் எனி அதர் அசெட் கிளாஸ். இப்போ வந்து டைவர்சிஃபைடு ஃபண்டாக இருக்குன்னா கொஞ்சம் வந்து இட்டு கம்மியாக இருக்கும். லாஸ்ட் 1 வீக்கில் 5%னா அது 4% ஃபால் ஆகிருக்கும். யாரெல்லாம் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து அது வந்து இதுவாகும். பேலன்ஸ் ஃபண்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட கம்மியான பர்சன்டேஜ் ஃபால் இருக்கும். பட் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எய்தர் யூ இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி ஆர் டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் எதில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இதுவும் ஈக்குவலாக ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு அசட் பேலன்சிங் பண்ணி வச்சுக்கிறது நல்லது எப்போதுமே. நம்ம வந்து ஈக்விட்டின்னு ஒரு போர்ஷன் வச்சுருக்கோம், பாண்டுன்னு ஒரு போர்ஷன் வச்சுருக்கோம், கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கேஷாக கொஞ்சம் வச்சுருக்கிறோம், ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி சமயத்தில் கேஷ் காம்பனண்ட்டை ஒரு 30 to 40% இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 2,000 பாண்டில் வச்சுருக்கேன், ஒரு 5,000 ஈக்விட்டியில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 3,000 கேஷில் வச்சுருக்கணும். மார்க்கெட் கீழே விழும்போது அந்த 3,000 டிப்ளாய் பண்ணணும். ஸோ அவர் வாரன் பஃபட் சொன்ன மாதிரி தான், எவ்ரிபடி இஸ் க்ரீடி, வி ஷுட் பி ஃபியர்ஃபுல். இஃப் எவ்ரிபடி இஸ் ஃபியர்ஃபுல், வி ஷுட் பி க்ரீடி. இப்போ எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க மார்க்கெட் எங்கே கீழே போகுமோ. மார்க்கெட் மேலே போகும்போது என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் மேலே போய்டும், 27 மேலே போகும், வாங்க இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கீழே போகும்போது ஐயோ ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பயப்படும் போது நம்ம வாங்கணும். ஆனால் லாங் டேர்மில் 1 or 2 இயர்ஸில் இப்போ மார்க்கெட் ஃபால் ஆச்சு, ஒரு 20% ஃபால் ஆச்சு, 15% ஃபால் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் இந்த சமயத்தில் லார்ஜ் கேப்பில் ஒரு 10 or 15 ஸ்டாக் இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்கை வாங்கினா டெஃபினெட்லி தே வில் கெட் அ சூப்பர் ரிட்டர்ன்ஸ் 2 இயர்ஸில் கிடைக்கும். இந்த வார்லாம் செட்டில் ஆகிடுது அப்படின்னு சொன்னோன்னா மார்க்கெட் வில் ரேலி. இந்தியா க்ரோத் ஸ்டோரி இன்டாக்டாக இருக்குது, யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவில் ஃபால் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து வி ஹேவ் அ குவைட் ஹியூஜ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்குது, டொமஸ்டிக் இன்ஃப்ளோ நல்லா இருக்குது, ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விற்கிறாங்க, விற்கிறாங்க, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் மார்க்கெட் ஒரு 15% கரெக்டாச்சு, 20% கரெக்டாச்சுன்னா இட்ஸ் அ குட் டைம் டு பை. ஓகே, அது ஒரு பெரிய நம்பராக இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குது அப்படி எது சொல்ல சான்சஸ் இருக்குது? ஓகே, இருக்குது. யூ கேனாட் ரூல் அவுட். யூ கேனாட் ரூல் அவுட். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு 5% ஃபால் ஆகிடுது, திருப்பி இன்னொரு அட்டாக்கோ இன்னொரு இன்டென்சிஃபை ஆகும்போது அதுக்கு 5-7% ஃபால் ஆகிடும். ஓகே மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் ரொம்ப நாள் எடுக்கும். இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 8 to 9 months டு ரீச் certain லெவல்ஸ். பட் ஃபால் ஆகிறதுக்கு இட் வில் டேக் ஒன்லி ஃபியூ டேஸ் டு ஃபால். ஸோ அதனால் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து அந்த மாதிரி ஆச்சுன்னா பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே சார். ஸோ அடுத்து நம்ம யூஸ்வலாக அந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிட்டே இருக்குது, அதுவும் நம்ம சொல்லுவோம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறனால தான் ஐபிஓஸ் நிறையா வர்றாங்கன்னு. இப்போ அவங்க அது எந்த மாதிரியான ஸ்டேட்டில் இருக்குங்க? நிறைய ஐபிஓ விட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த ரேட்டில் போக வேணாம் அப்படின்றது அவங்களுக்கு சப்ஸ்கிரைபே ஆகாது. ஓகே, ஏன்னா எவ்ரிபடி இஸ் மேட் a huge loss. வேர் இஸ் அ மணி டு இன்வெஸ்ட்? மணி கிடையாது, பணத்தை கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேர் விட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 12 ஐபிஓ, ஒரு நெக்ஸ்ட் 15 டேஸில் 10 to 12 ஐபிஓஸ் வரதா இருந்தது. இப்போ ஒரு 9 ஐபிஓஸ் விட்ரா பண்ணியிருக்காங்க. ஒரு கொஞ்சம் விட்ரா பண்ணியிருக்காங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஒரு 2-3 ஐபிஓஸ் தான் வருது. அதுவும் நம்ம வேல்யூவேஷன் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். நல்ல ஐபிஓஸாக இருந்ததுன்னா வாங்கலாம். இது டைம் டு பை. இப்போ ஓலா எலக்ட்ரிக்லாம் வந்தது 140 வரைக்கும் போச்சு, இப்போ பிலோ 100 பக்கமாக வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொன்றையும் கேர்ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி லார்ஜ் கேப்பாக, வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கா, மார்க்கெட் எப்படி இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கும், எல்லா விஷயங்களையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணினோன்னா நமக்கு பெட்டர் ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுது, இதோட இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பேசலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சந்தோஷ். தேங்க்யூ. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.